வணக்கம். 1000 காளிகளின் சக்தி ஒரே இடத்தில் இருப்பதாக நம்பப்படும் இந்த அதிசய அம்மன் கோவில் பற்றி நீங்கள் கேட்டதுண்டா? ஆம், அதுதான் திருமல்ராயன்பட்டினம் உறையும் அருள்மிகு 1000 காளியம்மன். எங்கெங்கு காணினும் சக்தியடா என்பது பாவலர் வாக்கு. அச்சக்தி காஞ்சியில் காமாட்சியாகவும், தில்லையில் சிவகாமியாகவும், திருக்கடவூரினில் அபிராமியாகவும், சமயபுரத்தில் மகமாயியாகவும், தஞ்சையில் மாரியாகவும், திருவேற்காட்டில் கருமாரியாகவும், மதுரையில் மீனாட்சியாகவும் அருளாட்சி புரிகிறாள். அவ்வன்னையே அருள்மிகு 1000 காளியம்மனாக திருப்பெயர் கொண்டு ஜகத்தை காப்பதோ திருமலைராயன்பட்டினத்தில் ஆகும். சோழ நாட்டை வாழ்விக்கும் அன்னையாம் காவிரி வங்கக்கடலோடு கலக்கும் இடத்தில் அமைந்த திருத்தலந்தான் திருமலைராயன்பட்டினம். இப்பட்டினம் அம்மையே என ஆண்டவனால் அழைக்கப்பட்ட சைவமும் தமிழும் தழைத்தோங்கிட செய்திட்ட காரைக்கால் அம்மையார் அவதரித்த காரைக்காலுக்கும் இஸ்லாமியர் ஏத்தும் நாகூருக்கும் நடுவில் உள்ளது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த அரசன் ஒருவன் அம்பாளை நினைத்து பல்லாண்டு காலம் தவமியற்றி வந்தான். அரசனின் தவ சிறப்பை மெச்சி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாம் ஆதிபராசக்தி அவன் முன்னர் தோன்றி, மைந்தனே, உன் அருந்தவத்தை வாழ்த்தினேன், கடுந்தவத்தை கைவிடுக. நான் பேழை ஒன்றில் இருந்தருளுவேன். அப்பேழையை திறந்து என்னை எழுந்தருளச் செய்து ஒவ்வொரு நாளும் அளவில்லா நிவேதன பொருட்களை படைத்து வழிபடுக. இவ்வாறு வழிபடின் முடிவினில் உனக்கு பெருவாழ்வு கிட்டும் என மொழிந்து மறைந்தாள். அப்பொழுது அவ்வரசன் தன் முன்னே திருப்பேழை ஒன்று இருந்திடக் கண்டான். கண்டதும் அன்னையின் கருணையைக் கண்டு கசிந்து உருகினான், கண்ணீர் வார்த்தான், ஆடினான், பாடினான், ஆனந்த கூத்தாடினான். அப்பெட்டியை தன் அரண்மனைக்கு கொண்டு சென்று மலர்களால் அர்ச்சித்து தூப தீபம் காட்டி திறக்கலானான். பெட்டியில் காலனை காய்ந்த திருவடிகளும், வேலவர்க்கு வேல் வழங்கிய திருக்கரங்களும், உலகை காக்கும் கருணை கூர் திருமுகமும் கொண்டு அன்னை காட்சி தந்தாள். அருள வந்த ஆத்தாளை அழகு பீடத்தினில் எழுந்தருள பண்ணி ஒவ்வொரு கனி வகையிலும் 1000, மலர்களில் 1000, மாலைகளில் 1000, பச்சிலைகளில் 1000 என 1000 எண்ணிக்கையில் நிவேதன பொருள்களை அவள் திருமுன்னர் படைத்து நெஞ்சம் உருகி வணங்கினான். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் பொழுது புலரும் முன்னர் எழுந்து பொய்கையில் மூழ்கி தூய ஆடையுடன் சோலையில் புகுந்து மலர்களும் இலைகளும் கனிகளும் முறையே 1000 பறித்து வந்து அன்னைக்கு படைத்து பாடி துதித்து வந்தான். அருட்பேறு பெறுதற்குரிய பக்குவம் அடைந்த வேளையில் அன்னை அரசன் முன்னர் தோன்றினாள். நல்லோனே, உன் வழிபாடு பூர்த்தியாகிவிட்டது. இன்றே என் அம்சமாக விளங்கிடும் திருமேனியை பேழையில் வைத்து கடலில் விட்டு என் பால் வருக என அருள, அரசனும் அன்னையின் திருவுருவை பேழையில் நிலைப்படுத்தி ஓலைக்குறிப்பு ஒன்றினையும் உடன் வைத்து பேழையினை நன்கு மூடி ஆழியில் விடுத்தான். அப்பேழை நீர்வழியே வந்து திருமலைராயன்பட்டினத்தின் கிழக்கில் அமைந்த வங்கக்கடலில் மிதந்து கொண்டிருந்தது. பட்டினத்தின் கடற்கரை வாழ் மீனவர் பலரும் அப்பெட்டியை கண்டனர். பெரும் புதையல் கிட்டியதாக மனம் மகிழ்ந்தனர். கட்டுமர படகுகளில் கடலில் விரைந்து சென்று பேழைக்கு வலை வீசினர். எந்த வலைக்கும் அஃது அகப்படவில்லை. வியப்புற்றனர் சிலர், வேதனையுற்றனர் பலர். கண்ணுக்கு எட்டியது கைக்கு எட்டவில்லையே என கவலைப்பட்டனர். கடலில் பேழை ஒன்று மிதக்கும் செய்தி ஊர் முழுவதும் பரவிற்று. அது கண்டு அதிசய பேழை என்றனர் சிலர். ஆண்டவனின் நல்வினை பயனுடையாருக்கே இப்பேழை கிட்டும் என்றனர் சிலர். பட்டின திருநகரில் இருந்த ஒவ்வொரு இனத்தாரும் தத்தம் சுற்றம் புடைசூழ கடற்கரை சென்று பேழையை பெற முயன்றனர். அவர்கள் நெருங்கி வர அது விலகி போயிற்று. அன்னையின் எண்ணத்தை யாரே அகிலத்தில் அறிய வல்லார்? அன்று திருமலைராயன்பட்டினத்தில் கைக்கோளர் என்னும் மரபினரும் வாழ்ந்திருந்தனர். கைக்கோளர் என்பது காரண பெயர். முன்னாளில் கையினில் கோல் கொண்டு சோழ அரசர்க்கு மெய்காவல் புரிந்து வந்தமையால் இவர்களுக்கு கைக்கோளர் என்பது பெயராயிற்று. போர்க்களத்தில் அரசனுக்கு முற்பட்டு சென்று பகைவரோடு போரிட்டு அவனுக்காக தம் உயிரையும் தரும் திறத்தினர். இவ்வாறு அரசர்க்கு முற்பட்டு ஊழியம் செய்தமையால்
இவர்கள் முதலியார் எனவும் அழைக்கப்பட்டனர். முதலியார் என்பதற்கு முதன்மையானவர்கள் என்பது பொருள். இம்மரபினர் இறைவியின் அம்சமென விளங்கிய 9 சக்திகளுள் முதற் சக்தியான மாணிக்கவல்லியின் திருக்குமரனாய் தோன்றி அன்னை உமையவளின் மைந்தனாக அனைவராலும் கருதப்படும் வீரவாகு வழிவந்தவர் என்பது மரபு. தன் மைந்தன் வழிவந்த மக்கட்கு அருள் புரிவதே அன்னையின் நோக்கமாயிற்று. 3 நாட்கள் கடலில் இருந்தாள் அன்னை. 3ஆம் நாள் இரவு நகரில் வாழ்ந்திருந்த செங்குந்த முதலியார் மரபின் முதல்வர் கனவில் இறைவி தோன்றினாள். நான் 3 நாள்களும் கடல் அலைகளில் தவழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை உன் இனத்தாருடன் கொண்டு வந்து ஊரினில் குடியேற்றி குறைவிலா வாழ்வினை பெறுவாயாக என சொல்லி மறைந்தாள். உடனே விழித்தெழுந்தார் அப்பெரியவர். மறுநாள் காலை தம் இனத்தாரையெல்லாம் கூவி அழைத்து கனவில் கண்டவற்றை அவர்களுக்கு சொன்னார். அதை கேட்ட அனைவரும் அன்னையின் அருளினை நினைந்து அகம் மகிழ்ந்தனர். மணப்பொருட்களுடனும் முத்து சிவிகளுடனும் அன்னையின் திருப்புகழ் பாடி வங்கக் கடலோரம் நோக்கி பால் நினைந்தூட்டும் தாயினை காண விழையும் சேயினை போல பறந்தோடினர். அப்பொழுது கடலில் மிதந்த பேழையை குல முதல்வர் தம் 2 கரங்களாலும் தொழுது வணங்கி பெற்றார். அதனை வேத முழக்கத்துடன் சிவிகையில் ஏற்றினர். சங்கம் முழங்கினர் ஒரு சார், மத்தளம் கொட்டினர் ஒரு சார், யாழினை மீட்டினர் சிலர், மலர்மழை பொழிந்தனர் சிலர். மன்னகம் மகிழ அன்னையின் பேழையை அருள்மிகு அபிராமி உடனமர் ராஜ சோழீசுரமுடையார் கீழவீதி ஈசானிய பாகத்தில் உள்ள அம்பலத்தாடுவார் மடத்தினில் கொண்டு வந்து சேர்த்தனர். வேத நெறிப்படி பேழை நின்றும் அம்மனை மணியணி பீடத்தினில் எழுந்தருள செய்வித்தார். அப்பொழுது பேழையினுள் இருந்த ஓலை குறிப்பினையும் கண்டார், எடுத்தார், படிக்கலுற்றார். அருள்மிகு 1000 காளியம்மன் இருளினை நீக்கி இன்பம் அளிப்பவள். அன்னைக்கு படைக்கும் பொருள்கள் யாவும் எண்ணில் 1000 ஆதல் வேண்டும். ஆண்டுகள் 5ற்கு முறை திண்ணமாய் பூசித்து திருவெல்லாம் பெருகவே என்னும் வாசகத்தை தலைமேற்கொண்டு அன்னை 1000 காளிக்கு 1000 பல வகை பழங்களையும் பதார்த்தங்களையும் நெய்வேத்தியமாக படைத்தார். அன்னை 1000 காளியை கண்டாரெல்லாம் கசிந்து உருகினர், தொழுதாரெல்லாம் துயரும் நீங்கினர், வேண்டினாரெல்லாம் வேண்டியவற்றை வேண்டியவாறே பெற்றனர். அடியவர்கள் அன்னையை அழைத்த அழைப்பொலி மண்ணகம் முழுதும் ஒலித்தது, விண்ணிலும் எதிரொலித்தது. ஊரில் எங்கு நோக்கினும் திருக்கோயில்களை காணலாம். 1 2 எண்ணிலடங்காத ஆலயங்களே இப்பட்டினத்தின் தனி சிறப்பாகும். பெரியனவும் சிறியனவுமான ஆலயங்கள் பார்க்கும் இடமெல்லாம் தரிசனம் தந்து இறைவன் எங்கும் நிறைந்துள்ளான் என்னும் தத்துவத்தை உணர்த்தி கொண்டிருக்கின்றன. இவ்வாலயங்களின் நடுவில் கோயில் கொண்டு இருப்பவள்தான் அன்னை 1000 காளி. அன்னைக்கு படைக்கப்படும் நிவேதன பொருட்கள் ஒவ்வொன்றும் 1000 இருக்க வேண்டும் என்பது நியதி. இவ்வாறு 1000 படைக்கப்படுவதால் அன்னைக்கு 1000 காளியம்மன் என்பது திருப்பேராயிற்று. இந்த அருள்மிகு 1000 காளியம்மன் தலத்திற்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று அம்மனை தரிசித்து வாருங்கள். அம்மன் அருள் உங்கள் குடும்பத்தில் ஆரோக்கியம், அமைதி, வளம் அனைத்தையும் வழங்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். இது போன்ற அதிசய தல வரலாறுகளை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.